பூமி பூகம்பம் ஏற்படுதே, அந்த பூமி பூகம்பம், நிலநடுக்கம் இதெல்லாம் எல்லா நேரமும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உச்சக்கட்டமாக மனிதனுடைய அக்கிரமங்கள் தலை தூக்கும் போது அல்லாஹுடைய அந்த ஜமாலியத்தை தாண்டி ஜலாலியத்து ஆங்காரத்தன்மை மிகைக்கும் போது தான் அது ஏற்படும். எல்லா காலமும் அதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அதனால் கவலைப்படக்கூடாது. அல்லாவே சுற்றி சுற்றி வர்றோம்ல நம்ம. கண்ணியமும் மகத்துவத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தராதரத்தையும் அந்தஸ்தையும் அதிகப்படுத்துவதற்கு சில முக்கியமான பரீட்சைகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். பொதுவாகவே ஒரு மனிதனை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்தஸ்துக்குரியவனாக உயர்த்துவதற்கு அவனுக்கு மனதிற்கு தாங்காத சில சோதனைகளை கொடுத்து தான் அல்லாஹு தஆலா அவனை பாடம் பண்ணுகிறான். அந்த கஷ்டத்தை அல்லாஹ்தான் தந்தான் என்று உணர்ந்தவர்கள் அவனிடத்திலேயே ஊஞ்சலாடுகின்றனர். அதற்குண்டான மாற்று வழியை பெற்றுக்கொள்கின்றனர். புரியாத அறியாத மக்கள், என்னை படைத்தவன் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறான், நான் அவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை ஓரளவுக்கு நல்லதானே செய்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹுடைய கண்ணியத்தையும் மாண்பையும் சிறிது குறைத்து மதிப்பிடுகின்றனர். அல்லாஹ் இதை பற்றி குர்ஆனிலே பதிவு செய்யும் போது, ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமா ஃபயகூலு ரப்பி அக்ரமன் வ அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா ஃபயகூலு ரப்பி அஹானன். சூரா ஃபஜ்ரிலே அம்மா யத்தஸாஅலூன் என்ற 30வது ஜுஸிலே வரக்கூடிய சூரா ஃபஜ்ரில் அல்லாஹு தஆலா சொல்வான், அம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமா. ஒரு மனிதனை நாம் சோதித்து பார்ப்பதற்காக அவனுக்கு சிறிது செல்வத்தை அதிகப்படுத்தியோ அல்லது வேறு வகையான கண்ணியத்தையோ நாம் கொடுத்தோமேயானால் அவன் உடனடியாக ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என்னுடைய ரப்பு என்னை ரொம்ப சங்கையாக்கி விட்டான், கண்ணியப்படுத்தி விட்டான் என்று கூறுகிறான். அம்மல் இன்சான் இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா ஃபயகூலு ரப்பி அஹானன். ஆனால் அதே சமயத்தில் அவனை சோதிப்பதற்காக அவனுடைய ரிஸ்கிலோ அல்லது வேறு வகையான ஒரு சோதனையோ நாம் தந்தோமேயானால் விரக்தியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய அவன் நம்மை பார்த்து என்னை என்னுடைய இறைவன் கேவலப்படுத்தி விட்டான் என்று என்னை வேதனைப்படுத்துகிறான். அன்பிற்குரியவர்களே, சோதனைகளும் வேதனைகளும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகின்றன. நல்லவன் தீயவன் என்ற பாரபட்சம் இல்லாமல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லா மக்களுக்குமே சோதனையை பொது உடைமையாக ஆக்கினான். ஆனால் அந்த சோதனைகள் யாரிடத்தில் நிரந்தரமாக இருக்கின்றன அல்லது நிரந்தரம் இல்லாமல் சீக்கிரத்தில் போய்விடுகின்றன என்பதுதான் திண்ணமாக இருக்கிறது. அப்போ அந்த ஒரு அடிப்படையில் நம்முடைய சோதனைகள் நம்மை விட்டும் கலைந்தெறியப்பட அற்புதமான வார்த்தைகள் அவன் அல்லாவாலும் அவன் ரசூலாலும் தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், இப்படி சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஏன் இப்படியெல்லாம் ஓத வேண்டும், துஆ செய்தால் போதுமானது தானே, என்னுடைய சோதனை இப்படி இருக்கிறது என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் போதுமானது தானே, மொழிக்கு அப்பாற்பட்டவன் தானே இறைவன் என்று நீங்கள் கேட்கலாம், மனதில் கேட்கலாம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு அரபியுன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் அரபி என்று சொன்னார்கள். அந்த அரபு அவனுடைய மிகச்சிறந்த உயிரோட்டமிக்க மொழி. எல்லா மொழிகளை படைத்தவன் அவனாக இருந்தாலும் எப்படி நமக்கு தமிழை நாம் தூக்கி வைத்து கொண்டாடுகிறோமோ அதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய மொழி அரபி. அந்த அரபியில் கேட்கும்போது ரப்புல் ஆலமீன் குளிர்ந்து போகிறான். அதுக்காக தமிழில் கேட்கக்கூடாதுன்னு இல்லை. படைத்தவனுடைய விஷயத்தில் மொழி என்பது பேதமே கிடையாது, மொழி பேதமே என்பதே கிடையாது. ஆனாலும் அரபியில் கேட்கும்போது அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் நம்மளை பிரியப்படுறான், ரொம்ப பிரியப்படுறான். அந்த கஷ்ட நஷ்டங்களை நீ அரபியில் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி ஓதுனன்ற அந்த ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்கிறான். அப்படி துன்பத் துயரங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம். திக்ர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்பத் துயரங்கள் மேலாடும் போது இந்த திக்ரை தான் ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறாங்க. என்ன திக்ர்? எங்கே சொல்லுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம். திரும்பவும் சொல்லுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம். எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, எந்த துயரமாக இருந்தாலும் சரி, வந்த சுவடை தெரியாமல் திரும்ப ஓடிவிடும் சகோதரர்களே. ஏன்னா இது எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய துன்ப காலங்களில் அவர்கள் ஓதியது. அந்த ஒரு ஔடதத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களுக்கும் பணித்திருக்கிறாங்க. அதனால்
இதை கையில் எடுங்க இன்ஷா அல்லாஹ். எங்கே திரும்பவும் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹுல் அதீமுல் ஹலீம். அர்த்தத்தை பாருங்கள், அல்லாவை தவிர கடவுள் இல்லை, அல் அதீம் அவன் மகத்துவமிக்கவன், மாபெரியவன், மகத்துவமிக்கவன், அல் ஹலீம் சகிப்புத்தன்மை மிக்கவன். எவ்வளவு பாவம் செய்கிற அந்த பாவத்துக்கெல்லாம் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பல்ல அவன் போய்க்கிருந்தான்னு சொன்னால் இன்னைக்கு பல்லில்லாத கிழவன மாதிரி தான் பல பேர் அலைவோம். ஒவ்வொரு பாவத்தையும் வெளிப்படுத்தி அதை நோட்டீஸாக ஒட்டுன்னு சொல்லி அல்லாஹு தாலா மலக்குகள்கிட்ட கட்டளை இட்டிருந்தான்னு சொன்னால் ஒவ்வொருத்தனுடைய மானமும் சந்தி சிரிச்சிடும். அதையெல்லாம் மறைக்கிறானா இல்லையா? அந்த ஹலீம்ன்ற வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய வேல்யூபிளான மீனிங் இருக்கிறது. அல் ஹலீம்னு சொன்னால் சகிப்புத்தன்மை மிக்கவன். அடியான் எவ்வளவு பெரிய பாரதூரமான பாவத்தை செய்த போதிலும் அவனுடைய அந்த பாவங்கள், அவனுடைய அந்த குற்றங்களுக்கு அவன் தௌபா செய்கின்ற வரைக்கும் காலதாமதம் செய்து, தௌபா செய்யாமலேயே கூட சில நேரத்தில் மன்னிச்சிருவாங்க. தௌபா செய்யாமலே சில நேரத்தில் மன்னித்துருவான். அந்த ஆங்காரத்தன்மை எல்லா நேரமும் தாண்டவம் ஆடாது. இந்த பூமி பூகம்பம் ஏற்படுதே, அந்த பூமி பூகம்பம், நிலநடுக்கம், இதெல்லாம் எல்லா நேரமும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உச்சக்கட்டமாக மனிதனுடைய அக்கிரமங்கள் தலை தூக்கும் போது அல்லாஹுடைய அந்த ஜமாலியத்தை தாண்டி ஜலாலியத்து ஆங்காரத்தன்மை மிகைக்கும் போது தான் அது ஏற்படும். எல்லா காலமும் அதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அதனால் கவலைப்படக்கூடாது. அல்லாவே சுற்றி சுற்றி வர்றோம்ல. நம்ம குழந்தைய தாய் அடிக்கிறா. அடிக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுது? ஒரு பக்குவமற்ற ஒரு வயதில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை என்ன பண்ணுது? நல்லா பாருங்கள். அடிக்க அடிக்க அவள் முந்தானியை பிடிச்சிக்கிட்டு அவளே தான் சுற்றும். அவள் சேலையை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யும்? அவளையே கட்டி பிடிச்சிக்கிட்டு அம்மா அம்மா அம்மான்ட்டு அதிலே சுற்றும். அடிப்பா, போட்டு மாங்கன்னு அடிப்பா. அடிக்கும்போது கூட என்ன செய்யும்? அம்மா 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 அம்மாண்டு அவளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ அம்மா அம்மான்னு சுற்றும் போது நீ ஏன் அல்லா அல்லான்னு சுற்றக்கூடாது? உன்னை சாகடிச்சிருவானா? உன்னை கொன்றுவானா? உன் உயிரை எடுத்துடுவானா? துன்பம் தானே லேசாக கொடுத்துருக்குறான். அந்த துன்பத்திற்குன்னால சொல்யூஷன் அல்லாஹு தாலா ஒன்றை சொல்ல வச்சு அழகு பார்க்கணும்னு விரும்பும்போது இந்த திக்ரை தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது அல்லாஹு தாலாவுடைய சந்தோஷம் மிகைக்காதா? அது அளப்பரிய நிலையில் ஆகாதா? அது கருணையை உங்கள் மீது வெள்ளமாக பாய வைக்காதா? அதனால் கவலைப்படாதீங்க. இந்த திக்ரை கையில் எடுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளி உங்களை ஈர்த்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக எமக்காக உங்களுக்காக துஆ செய்யுங்கள். ஏன் லைக் செய்யுங்கன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால், என்ன பலாயோ தெரியல, லைக் அதிகமாக செய்யப்பட்டால் தான் இந்த வீடியோ அதிகமாக ரீச் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் தப்பாக நினச்சிக்கிற கூடாது. நான் லைக் செய்யுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பெருமைக்காகவோ அதுக்காகவோ இதுக்காகவோ அல்ல. எல்லா மக்களுக்கும் இது போகணுமேன்ற ஒரு நப்பாசையில் தான் நம்ம சொல்கிறோம். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.